பாதுஷா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் ஐட்டம் தயிர். சரிங்களா? ஒரு 2 டீஸ்பூன் தயிர். ஓகே. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா வேறு, பேக்கிங் பவுடர் வேறு. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தயிர்லேயே அது வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தயிரில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 2 போட்டோடனே இப்போ ஃப்ளஃபியாக வந்துச்சு பார்த்தீங்களா தயிர். ஸோ இந்தமாரி வரணும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு மைதாவும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு மைதா மாவு 1 கப்பு. சரிங்களா? போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யே மெயினு ஒரு 3 டீஸ்பூன். சரிங்களா? நெய் போட்டு நல்லா அந்த மாவில் இந்த நெய்யை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு திக்காக, அதாவது எப்படி சொல்கிறது, ஹார்டாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக பிசைக்கூடாது. சரிங்களா? ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சால் எண்ணெய் இழுத்துரும். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிடும். ஓகே. ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு சப்பாத்தி மாவு, கொஞ்சம் ஹார்டான சப்பாத்தி மாவு பதம் பிசைஞ்சாச்சு. மேலே லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன். சரியா? இது லைட்டாக ஒரு 1/2 hour அப்படியே ஊறும். ஓகே. இப்போ சக்கரை பாகுக்கு நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் சுகர் போட்டுக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப்பு தண்ணி. சரிங்களா? இதே அப்படியே ஒரு கம்பி பக்கம் பாகு காய்ச்சிக்கணும். சரி, கொஞ்சமாக லெமன் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அந்த சுகர் வந்து நம்ம பாகு வந்து இந்த பாகில் வந்து இந்த பாதுஷா பொரிச்சது போடுவோம்ல, அப்போ அந்த சக்கரை வந்து திட்டு திட்டாக தெரியும். அதுக்கு தான் அந்த லெமன் நம்ம லைட்டாக பிடிக்கிறது. மினி பாதுஷா சின்னதாக உருண்டை ஊட்டி லைட்டாக தட்டிட்டு ஒரு குழி போட்டுக்கோங்க. சின்னதாக. சரியா? அதுமாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள், சரிங்களா, பொடி பண்ணி போட்டுடலாம். பாதுஷா பிடிச்சி வச்சாச்சு. நல்லா நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டதுனால நல்லா ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். அது பொரிச்சோன்னு இன்னும் சூப்பராக இருக்கும். பாகு லைட்டாக திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருந்த இந்த பாதுஷா உருண்டைகள் அது வந்து அப்படியே போட்டுடலாம். ஓகே. புரியும். சரிங்களா? ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா மேலே இதாகிடும், உள்ளே வேகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா பொரிச்சு எடுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை எடுத்துடலாம். சரிங்களா? நான் வந்து வடிகட்டியே வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் வந்து நம்ம பொரிச்ச பாதுஷாவை அப்படியே